எல்லோருக்கும் வணக்கம். பரபிரம்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய பிரணாமங்கள். இன்றைய நம்ம ஆன்மா ஆன்மா தெரிஞ்சியும் தியரியா பிராக்டிகாலிட்டியில அதை எப்படி புரிஞ்சிக்கணும், எப்படி உணரணும், ஆன்மாவின் மீது எத்தனை பொறைகள், தட் இஸ் லேயர்ஸ் இருக்கு, இந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்மா அப்படின்னா கோடி சூரிய பிரகாசம், ஒளிமயமானது, சக்தி வாய்ந்தது, ஞானமா இருக்கிறது, தெரிஞ்சிக்க வேண்டியது. இதுதான் பரபிரம்மா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பிரம்மம் ஒக்கட்டே, பரபிரம்மம் ஒக்கட்டே, தட் இஸ் இரண்டுமே ஒண்ணுதான். ஆன்மா பரமான்மா ஒண்ணுதான். இப்போ நான் ஆன்மா அப்படின்றது புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற தடங்கள் என்ன? ஒரு பல்பு இருக்கு, பிரகாசமா எரியுது. அதனுடைய பிரகாசத்துல நம்ம எல்லா வேலைகள் பார்க்கிறோம். காலையில பார்த்தா சூரியனுடைய ஒளி இருக்கு, இருட்டுல பார்த்தா நம்ம லைட் ஆன் பண்றோம். அப்போ நம்மளுக்கு இருட்டுல எதுவும் பண்ண முடியாது, வெளிச்சத்துல மட்டுமே எல்லாமே பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், செய்ய முடியும். இப்போ உள்ள ஆன்மா இருக்கு, வெளிச்சம் இருக்கு, ஒளியும் இருக்கு. ஆனா அது மறைக்கப்பட்டுள்ளது. அதனாலதான் வாழ்க்கையில பிரச்சனைகள். அவற்றின் தீர்வுக்காக நம்ம பயந்துறது, ஓடி போறது, அதுவிலோவே விழிந்து கஷ்டப்படுறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த வெளிச்சத்தை வெளியே கொண்டு வரணும். அந்த வெளிச்சத்தை மறைச்சி வச்ச விஷயங்கள் எது இருக்குதோ தெரிஞ்சுக்கு நீ பயிற்சி பண்றதால அந்த வெளிச்சத்தை உபயோகப்படுத்து. ஏன்னா வெளிச்சம் இருந்தாலே ஈஸியா புரிஞ்சிரும். ஒரு ரூம்ல போறோம், எந்த பொருளும் எங்கே இருக்கு, இடிச்சுக்காமலே நாம இடிச்சுக்காமலே கரெக்டா அது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அத போல நமக்கு அந்த வெளிச்சம் உபயோகமாகும். அது ஒரு உதாரணம் மூலமா பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பல்பு இருக்கு, பல்புடைய வெளிச்சமும் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பல்பு மீது ஒரு எல்லோ துணி போடுவோம், தட் இஸ் மஞ்ச துணி. இது சாத்வீகம். அதுக்கு முன்பு ஒரு வெள்ளை துணி போடுவோம். ஃபர்ஸ்ட் வெள்ளை துணி சுத்த சாத்வீகம். நம்மளுக்கு வெளிச்சம் கொஞ்சம் குறையுது. அதுக்கு மேல ஒரு மஞ்ச துணி போடுறோம், அது சாத்வீகம். இப்போ என்ன ஆச்சு? இன்னும் வெளிச்சம் குறையுது. மூணாவது பார்த்தாக்கா ரஜோகுணம், சிவப்பு ரெட் துணி போடுறோம் அந்த பல்பு மேல. இன்னும் வெளிச்சமே என்ன ஆகுது? நல்லா குறையுது. அதுக்கு மேல தமோகுணம், கருப்பு போட்டோம், சுத்தம். அதுல பல்பு அண்டு வெளிச்சம் எதுவும் இருக்கிறதே தெரியாது, அது இருக்குன்னு கூட நம்ப முடியாது. அத போல நம்ம நம்மளுடைய ஒளி மீது, நம்மளுடைய ஆன்ம சக்தி மீது, நம்மளுடைய வெளிச்சத்தின் மீது நம்ம அத மாதிரி அந்த துணி போட்டோம் இல்லையா,
அத போல குணங்கள் போட்டி வச்சிருக்கிறோம். இயற்கை குணங்கள் எப்படி இயற்கை குணங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம பரமாத்மாவில் இருந்து எப்படி வந்துள்ளோம் அப்படின்னாக்கா, இரண்டா பிரிஞ்சு வருது. எப்படி? ஒண்ணு ஆன்மா, பரமான்மால இருந்து துண்டா ஒரு ஆன்மா வருது. வந்த ஆன்மா இங்கே உலகங்கள், ஆன்மா வருது, உலகங்களும் வருது பரமான்மால இருந்து. இது படைத்தல், சிருஷ்டி. இது ஆன்மா. இந்த ஆன்மா படைத்தல் எது இருக்குதோ, பூமி மேல வர்றோமோ, இந்த பூமிக்கு சம்பந்தப்பட்ட, இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட குணங்கள் நம்மள சேருது, கூடுது. எப்பொழுது இயற்கை குணங்கள் நம்மளோட சேருதோ, நம்மளுக்கு மாயை வருது. இந்த மாயையை தாண்டி, குணங்களை தாண்டி நம்மள நாம அடையாளம் கண்டு கொள்வதுக்கு தான் தியானத்துக்கே வருவோம். அப்படி வரும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு 14 குறைகள் வருது. அவற்றை என்ன என்றது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பஞ்சகோசங்கள், அடுத்தது திரிகுணங்கள், 3 குணங்கள், அடுத்தது அரிஷட் வர்க்கங்கள், 5, 3, 6, மொத்தமா சேர்த்து 14. இந்த பஞ்சகோசங்கள் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஆன்மா இங்கே வரும் பொழுது தங்கறதுக்கு ஒரு உடல் வேண்டும். மூலாதாரம், மூலத்துக்கு ஆதாரம், அது மூலம். அது வரும் பொழுது அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அந்த உடல்ல தங்கறது தான் மூலாதாரம். எப்பொழுது இந்த உடல்ல வரதோ ஆன்மா, அதே உடல்ல திருப்பி திருப்பி பிறவிகள் எடுக்கிறதால நான் உடல் அப்படின்னு அது பிக்ஸ் ஆயிடும். நான் ஆன்மா என்பது மறந்து போயிடும். இந்த பௌதீக உடலே நானு, இந்த கை காலு நானு, இந்த கிட்னி நானு, இந்த ரத்த மாம்சங்கள் நானு அப்படின்னு சொல்லிட்டு அன்னமய கோஷத்துல அது பந்தி ஆயிடுது. அதனால பாடி கான்சியஸ்ல இருந்து நான் ஆன்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா டெய்லி தியானம் பண்ணணும், புக் ரீடிங் பண்ணணும், சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யும் பொழுது நான் உடல் கிடையாது, ஆன்மா அப்படின்ற உணர்வு வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, மகான்கள் மலையாள சுவாமி அவர்கள், புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள், ரமண மகர்ஷி அவர்கள், அவங்களே 10 வருஷம், 12 வருஷம், 16 வருஷம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால பொறுமை வேணும், பயிற்சி வேணும், டெய்லி பண்ணணும். முடியல, செய்ய முடியல அப்படின்ற வார்த்தைகள் சொல்லாமலே இருக்கணும். இது அன்னமய கோஷத்தை தாண்டனும். செகண்ட் பார்த்தோம்னா பிராணமய கோஷம். இப்போ இந்த பௌதீக உடலுக்கு ஒரு எனர்ஜி சிஸ்டம் தேவை. தட் இஸ் சக்தி கொடுக்கிற ஒரு சிஸ்டம் தேவை. அதுதான் பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்மங்கள், நம்மளுடைய ருணங்கள், அடைப்புகள், நம்ம கத்துக்க வேண்டிய டிசைன், இந்த பிரிவில் நான் என்ன கத்துக்கணும் அப்படி என்ற டிசைன், அதுக்கு உண்டான திறமைகள் எல்லாமே அந்த சக்தி உடல்ல இருக்குது.
எப்பொழுது நம்ம தியானம் செய்யறோமோ அந்த சக்தி உடல் தன்னுடைய அடைப்புகள் கிளியர் பண்ணிட்டு, தன்னுடைய கர்மங்கள் தூய்மை பண்ணிட்டு, தன்னுடைய டிசைன் தான் தெரிந்து கொண்டு, தன்னுடைய திறமைகள் தான் பயன்படுத்து, தன்னுடைய வளர்ச்சிக்காகவே நல்லா அந்த பிராணமய கோஷத்தை உபயோகப்படுத்து முன்னேறி போகும். ஆனா நம்ம பிராணமய கோஷம் கிடையாது, அது ஒரு சிஸ்டம். அந்த பிராணமய கோஷத்திலோதான் ஷட்சக்கரங்கள் இருக்கு. ஷட்சக்கரங்கள் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ல பௌதீக உடல்ல ஒரு கிளாண்ட் இருக்கும், சுரப்பி இருக்கும். எப்போ நம்ம தியானம் செய்யறோமோ அந்த சக்ராஸ் கரெக்டான நிலையில கரெக்டா ஒர்க் பண்ணும் பொழுது அந்த சுரப்பி எது இருக்குதோ பௌதீக உடல்ல அவற்றை கரெக்டா ஒர்க் செய்யும். நம்மளுக்கு வியாதிகள் அப்படின்னு சொல்றோம். வியாதிகள் என்ன? ஒரு சுரப்பி அதிகமா ப்ரொடியூஸ் ஆன ஒரு வியாதி, கம்மியா ப்ரொடியூஸ் ஆன ஒரு வியாதி, அவ்வளவுதான். அது கரெக்டா ஒர்க் செய்தால் வியாதியே கிடையாது. அது போல நம்ம நம்மளுடைய எத்திரிக் பாடி பற்றி புரிந்து கொண்டு, எனர்ஜி சிஸ்டம் பற்றி புரிந்து கொண்டு, அந்த எனர்ஜி பாடிக்கு கொடுக்க வேண்டிய தியான பயிற்சி, காஸ்மிக் எனர்ஜி கொடுக்கும் பொழுது அன்னமய கோஷம் ஆரோக்கியமா இருக்கும், பௌதிக உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியம் எதுக்கு வேணும்? நான் ஆன்மா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு ஆரோக்கியம் வேணும். அதே போல இந்த பௌதீக வாழ்க்கை ரைட் என்ஜாய்மெண்ட், சரியான என்ஜாய்மெண்ட் செய்யறதுக்கு உபயோகப்படுத்தணும். அதுக்காகவே ஓடக்கூடாது, அவ்வளவுதான். லிமிட்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு இடத்துல. இந்த அன்னமய கோஷம் தாண்டணும், தட் இஸ் நான் உடல் அப்படின்றது தாண்டணும். அதே போல பிராணமய கோஷம் அதையும் தாண்டணும், அதையும் உபயோகப்படுத்திடணும். இங்கிலிருந்து பார்த்தோம்னாக்கா மூணாவது மனோமய கோஷம், தட் இஸ் மனம் அப்படின்னு சொல்றோம். இந்த மனோமய கோஷத்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா தியானம் ஒண்ணு மட்டுமே வழி. தியானம் செய்யும் பொழுது ரமண மகர்ஷி அவர்கள் சொல்றாரு, மனோநாசனம் மனோலயம். மகிழ்ச்சி எங்கே இருக்கு? மனதுலதான் இருக்கு. ஆனா மனம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க முடியும். மனம் நம்மளுக்கு தடங்களா இருக்கக்கூடாது. இங்கே கூட என்ன பண்ணணும்? மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். நமக்கு உபயோகமா இருக்கிறதுக்கு அதனை மோல்டு பண்ணணும், அதனை உபயோகப்படுத்தணும். தட் இஸ் அன்னமய கோஷத்தை யூஸ் பண்ணணும், நம்ம உபயோகப்படுத்தணும். அதனுடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கக்கூடாது. அண்ட் பிராணமய கோஷம் கர்மா மற்ற சிஸ்டம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், அதனுடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கக்கூடாது. அதே போல மனதுடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கக்கூடாது, நம்ம கண்ட்ரோல்ல மனம் இருக்கணும். நான் ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே அதனுடைய ஞானம் எதற்குன்னா அவற்றை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு. இதுக்குதான் ஏழுமலை பெருமாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தன்னுடைய 7 உடல்கள் தன்னுடைய கண்ட்ரோல்லோ கட்டுப்பாட்டில் வைத்தவர். அதனாலதான் ஏழுமலை பெருமாள். 7 மலை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது, அது பிசிக்கல் மீனிங்கே கிடையாது. அதனால நம்மளும் நம்மளுடைய உடல்கள் கோஷங்கள் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். ஒரு வெஹிக்கல் இருக்கு, காரோ பைக்கோ, அது எப்படி இருக்கணும்? நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். ஸ்டீரிங் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், கிளட்ச் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். பிரேக் வேண்டும்னா போடுவோம், ஆக்சிலேட்டர் ஸ்பீடு வேண்டும்னா நம்ம அது அமைக்கிறோம், இல்லைன்னா மெல்ல வச்சுக்குவோம். கேர் இருக்கு, எவ்வளவு ஃபாஸ்டா போகணும் எவ்வளவு ஸ்லோவா போகணும். அப்படின்னா அந்த வாகனம் எதை இருக்குதோ அது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அதனுடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகும். அத போல நம்மளுடைய உடல்கள் அப்படின்னா இந்த உடல்ல இருக்கிற அனைத்து உடல்கள் ஒரு வாகனங்கள் போல அவற்றை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். வாகனம் தான், இந்த உடல் ஒரு வாகனம், மனம் ஒரு வாகனம், பிராணமய கோஷம் ஒரு வாகனம், அடுத்தது ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இது புத்திக்கு சம்பந்தப்பட்ட உடல்கள். மனோமய கோஷம் பிறகு இருக்கிற கோஷங்கள். இந்த உடலை பிராணமய கோஷத்தை நடத்த வச்சிருது மனம். மனதுக்கு சரியான டைரக்ஷன் கொடுக்கிறது புத்தி. இந்த புத்தி உடல் பார்த்தா ஆனந்தமய கோஷம், இங்கே ஆனந்தம் இருக்கும். ஆனா அந்த ஆனந்தத்தில் கூட விழுவக்கூடாது. பகவத்கீதையில சொல்லுவாரு, யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி ந சோச்சதி சுபாசுப பரித்யாகி பக்திமானிய சமய பிரியாக அப்படின்னு சொல்லுவாரு. தட் இஸ் ஆனந்தம் வந்தா ஆனந்தமா இருக்கணும், ஆனா பொங்கி போக கூடாது. யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி, யாரையும் வெறுக்க கூடாது, ஹேட் பண்ணக்கூடாது. ந காங்க்ஷதி, எதுவும் கோர வேண்டிய அவசியம் இல்லை, ஹாப்பியா இருக்கலாம். ந சோச்சதி, எது வந்தாலும் சோகத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, துக்கத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிராப்தத்தபடியும் வந்துருது. சுபாசுப பரித்யாகி, சுபத்தையும் அசுபத்தையும் விட்டு இருக்கணும். இது ஆனந்தமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம், தட் இஸ் புக்கு படிக்கணும். எப்பவுமே நம்ம சொல்லிட்டே இருப்போம் கிளாஸஸ்ல, புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புக்ஸ் படிக்கிறதால நம்மளுடைய விஞ்ஞானமய கோஷம் நல்லா வளரும். இப்போ பௌதீக உடல் மட்டுமே வளர்த்தினா போதுமா? பத்தாது. நம்மளுக்கே தெரியும், மைண்டு சரியில்லாதவங்க இருப்பாங்க, மென்டல்லி ரிட்டார்டடு, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டுல. அவங்க மென்டல்லி கரெக்டா இருந்தா அவங்க பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, வளர்த்தினா போதும். ஆனா மனம் சரியில்லாதவங்களை வளர்த்தினா மட்டும் போகாது, பாதுகாப்பா பார்த்துக்கணும். அப்படின்னாக்கா அது வளரலன்னு அர்த்தம். அதே போல புத்திமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் வளர்த்த வேண்டிய டியூட்டி நம்மளதுதான், ஒன் ஆஃப் அவர் பாடி. எப்படி பிராணமய கோஷத்தை பார்த்துக்கிறோமோ, அன்னமய கோஷத்தை பார்த்துக்கிறோமோ, மனம் அமைதியா சுருப்பா இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறோமோ, அதே போல விஞ்ஞானமய கோஷத்துக்கு தேவையான உணவு புக் ரீடிங், அது செய்யலன்னா நம்மளுடைய விஞ்ஞானமய கோஷம் சுருங்கி இருக்கும், மலராது, வளராது. அதே போல
நம்மளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் டைரக்ட் பண்றது, வழி காட்டுறது புக் ரீடிங். செலிபிரிட்டிஸ் பார்த்தோம்னாக்கா நிறைய சாதிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாக்கா அவங்க புக் ரீடிங் பண்ணுவாங்க. பழைய காலத்தில கூட ஒவ்வொரு வீட்டுல ஸ்டாண்ட் இருக்கும், புக்ஸ் படிக்கிற ஸ்டாண்ட் இருக்கும். டெய்லி புக் படிக்கணும். தபः ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானேன கிரியா யோகா. ஸ்வாத்தியாயம் சுயமா புக்ஸ் படிச்சு அதனுடைய விஷயங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ வாழ்க்கை கரெக்டா இருக்கும். தியானம் செய்யணும், உயிரி சக்தி வருது. அந்த உயிரி சக்திக்கு தேவையான டைரக்ஷன் புக்கு மூலமா தான் கிடைக்கும். அதே போல புக்ஸ் படிக்கும் பொழுது நான் கரெக்டா போறேனா இல்லையா, சரியான வழியில போறேனா, எனக்கு வந்த அனுபவங்கள் கரெக்டா, மற்றவங்க சொன்னதுல இவங்க சொல்றதுல எவ்வளோ கரெக்ட் இருக்கும், எல்லாமே நம்ம சுயமா தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஒரு புக்கு அப்படின்னாக்கா மகான்கள் அவங்களுடைய வாழ்க்கை முழு சாரம் அந்த புக்ல இருக்கும், அந்த ஞானம் இருக்கும். எப்பொழுது புக்ஸ் படிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிறவிகள் குறைஞ்சிரும். எதுக்குன்னா அந்த ஒரு ஞானத்தை கத்துக்கிறதுக்கே நம்ம ஒரு பிறவி எடுக்கணும். இப்போ ஒரு புக்கு மூலமா ஈஸியா கிடைக்குது. அதை அப்ளை பண்றதும் நம்ம ஈஸியா முன்னேறி போறோம். ஆட்டோமேட்டிக்கா பிறவிகள் குறைஞ்சிரும். இது விஞ்ஞான மைக்கோசம். அதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய டைம் ஒதுக்கி வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இந்த 5 கோஷங்கள் முடியுது. 2 கோஷங்கள் இருக்கு. அது நிர்வாணமய கோஷம், முக்தி உடல். அடுத்தது விஸ்வமய கோஷம், தட் இஸ் யூனிவர்சல் பாடி. இந்த 2 கோஷங்கள் மேல உலகங்களுக்கு சம்பந்தப்பட்டது. அதனால இந்த 2 கோஷங்கள் இடைஞ்சலா கிடையாது. இந்த பஞ்ச கோஷங்கள் மட்டும் பூமிக்கு சம்பந்தப்பட்ட கோஷங்கள். அதனால இவற்றை நம்ம தாண்டும் பொழுது முக்தி நிலையிலோ இருப்போம், யூனிவர்சல் விஸ்வ மனிதனா இருப்போம். ஹியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க, HUMAN, ஹையர் யூனிவர்சல் மேன், தட் இஸ் திவ்ய மனிதன், தெய்வம் அப்படின்னு சொல்றோம். நான் தெய்வம் அப்படின்னு தெரிந்து கொள்ளாமலே நான் ஆன்மா, நான் பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியாமலே இருக்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சகோஷங்கள். அதனுடைய ஞானத்தை தெரிந்து கொண்டு அதனை தாண்டி இருக்கும் பொழுது அவற்றை யூஸ் பண்ணணும். அதுல விழுவாம இருக்கும் பொழுது நான் ஆன்மா அப்படின்ற நிலையில நம்ம இருப்போம். நம்மள நாம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேல இருக்கிற பொறைகள் எடுத்து தூக்கி போடுறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா திரிகுணங்கள், 3 குணங்கள், இயற்கை குணங்கள் நம்மளுக்கு சேருது. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா தமோ குணம். தமோ குணம் ரொம்ப டேஞ்சரானது. சோம்பல். நம்ம நினைக்கிறோம் என்ன இருக்கு, யாருக்கும் தீமை கிடையாது, சோம்பலா இருந்தா அவங்க மூலமா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த ஆன்மாவுக்கு அதுதான் பிரச்சனை. என்ன, எந்த கர்மங்கள் செய்யறது இல்ல, எல்லாமே தள்ளி போடுறாங்க, வேலை செய்யறது கிடையாது. அப்போ வளர்ச்சி எப்படி இருக்கும்? நம்ம பசங்களே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல
எப்பவுமே தூங்கிட்டே இருந்தா என்ன சொல்லுவோம்? சந்தோஷப்படுறோமா? கிடையாது. அதே போல ஸ்கூலுக்கு போறாங்க, எதுவும் கத்துக்கல அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? சோம்பலா இருந்தா எதுவும் கத்துக்காம என்ன செய்றே? வளர்ச்சி வேண்டாவா அப்படின்னு சொல்றோம். அதே போல நம்ம கூட அந்த தமோ குணத்துல விழுந்தி இருக்கக்கூடாது. அது ரொம்ப மோசமானது. ஆன்மாவுக்கு வளர்ச்சி இல்லாம இருக்குது. நிறைய பிறவிகள் தேவைப்படுது. அதனால அந்த தமோ குணத்தில் இருந்து வெளியே வரணும். எல்லோருக்கும் குணங்கள் இருக்கும். ஆனா அவற்றை கூட நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். இப்போ சாப்பிடும் போது தூங்கும் பொழுது தமோ குணத்தை தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா அதுல விழுந்து இருக்கக்கூடாது, சாப்பிட்டே இருக்கக்கூடாது, தூங்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த கொஞ்ச நேரம் அதனை யூஸ் பண்ணணும். மகான்களுக்கு நமக்கு வித்தியாசம் அவ்வளவுதான். அவங்க கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கும், நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. தியானம் செய்தால் கண்ட்ரோலுக்கு வரும், அவ்வளவுதான் ஈக்குவேஷன் கான்செப்டே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இதுல போஸ்ட்போன் பண்றது கூட சோம்பல் தான். அப்புறம் பண்றேன், நாளைக்கு பண்றேன், மறுபடியும் பண்றேன், இப்படி நம்ம திருப்பி சொல்றோம் இல்லையா? அது தமோ குணம் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரஜோகுணம். ரஜோகுணம்னா நம்மளுக்கு கோரிக்கைகள் ஜாஸ்தி இருக்கும், அவற்றின் பின்னாடியே ஓடிட்டே இருக்கிறோம். எப்பவுமே திருப்தி இருக்காது. எவ்வளோ சாப்பிட்டா, எவ்வளோ அனுபவிச்சா, எவ்வளோ சேர்த்து வச்சா திருப்தி இருக்காது. இது ரஜோகுணமுடைய லட்சணம். பகவத்கீதையில சொல்லுவாங்க, மகாசனோ மகா பாப்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மகாசனி போல நம்ம அது நம்மளை பிடிச்சி இருக்குது. மகா பாப்மோ அந்த ரஜோகுணம் மகா பாவங்களை செய்ய வைக்குது, அதனை தாண்டி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க குணங்கள் பற்றிய. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா சாத்விக குணம். இது புத்திக்கு சம்பந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் தமோ குணம் உடலுக்கு சம்பந்தப்பட்டது, ரஜோகுணம் மனதுக்கு சம்பந்தப்பட்டது, சாத்வீக குணம் புத்திக்கு சம்பந்தப்பட்டது. 3 குணங்கள் பூமிக்கு சம்பந்தப்பட்டது. இந்த 3 குணங்கள் தாண்டனு, ஸ்வாதிஷ்டான, மணிபூரகா, மூலாதாரம். இந்த 3 நிலைகள், 3 அதோ சக்கரங்கள் தாண்டனு. சாத்வீக குணம் அப்படின்னா புத்திக்கு சம்பந்தப்பட்டது. என்ன வருது? நல்லது கெட்டது, டியூயல்டி இருக்கும், இருமயத்துவம் இருக்கும், மானம் அவமானம், பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கம்ப்ளைண்ட், ஜட்ஜ்மெண்ட், குறை சொல்றது, இதெல்லாம் இங்கே இருக்குது. சாத்வீக குணதோஷம். அந்த குணத்தில் இருந்து வெளியே வரணும். மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களுடைய ஹோம்ஒர்க்கு நம்ம பண்றோம், ஆனா அவங்களுடைய ஹோம்ஒர்க் நம்ம பண்ணக்கூடாது. அவங்களே பண்ணாதான் அவங்க முன்னேற முடியும். அதுக்கு உண்டான வழி காட்டலாம், தியானத்தை சொல்லலாம், புக்ஸ் கொடுக்கலாம், சென்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போலாம். ஆனா அவங்கதான் பயிற்சி பண்ணணும், அவங்கதான் முன்னேறணும், அதுக்கு கொடுக்கலாம். ஆனா அவங்க ஹோம்ஒர்க், அவங்க எக்ஸாமும் நம்ம எழுதினா அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு நம்ம தடங்களா இருக்கிறதால அவங்களுக்கு பிறவிகள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது, நம்மளுக்கும் பிறவிகள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. இதுல ஒரு உதாரணம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். குருஜியோடைய சின்ன பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க ஒரு பிறவில
அவங்க ஃப்ரெண்டுடைய கேன்சர் இவங்க ஹீலிங் மூலமா இவங்க வாங்கி இறந்து போய் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இப்போ புரிஞ்சுக்கினி அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. செய்யக்கூடாது இந்த ஒர்க்ஸ். பத்ரிஜி ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு, யாருடைய கர்மங்கள்ல விரல் வைக்க கூடாது, அவங்களே பார்த்துக்கணும், அவங்களே கிளியர் பண்ணணும், யாரும் கிளியர் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஹீலிங்கோட சார் ஒத்துக்க மாட்டாரு. செல்ஃப் ஹீலிங், உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, உங்களை நீங்களே கிளியர் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு மின்பிரிவில அந்த கேன்சர் கிளியர் பண்றதுக்காக மறுபடியும் இப்போ பிறப்பெடுத்து அது கரெக்ஷன் பண்றாங்க. அதனால ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே பார்த்துக்கணும், மற்றவங்களுக்கு வழிகாட்டணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா அரிஷட் வர்க்கங்கள். இப்போ பஞ்சகோஷங்கள், திரிகுணங்கள் முடிச்சிட்டோம். அரிஷட் வர்க்கங்கள் காம, குரோத, லோப, மோக, மத, மச்சரங்கள். இது 6 வகையானது. இங்கே பார்த்தோம்னாக்கா ஒவ்வொருவரும் இதுக்கு உதாரணையா இருக்கிறாங்க. அரிஷட் வர்க்கங்கள் ஃபர்ஸ்ட் அதனுடைய மீனிங் தெரிஞ்சுக்கலாம். ஷட் வர்க்கங்கள் அப்படின்னா 6 வகையானது அப்படின்னு அர்த்தம். அரி அப்படின்னா எதிரி, 6 வகையான எதிரிகள். எதுக்கு எதிரிகளா இருக்குது, அவற்றை எப்படி நண்பர்களாக மாத்தி கொள்ளணும், இது கூட நம்ம பார்க்கலாம். தட் இஸ் காம. ஃபர்ஸ்ட் இது கோரிக்கைகள். அந்த கோரிக்கை எப்படி இருக்கணும், மிதிமீந்திய கோரிக்கைகள் இருக்கக்கூடாது. அந்த கோரிக்கை சரியான கோரிக்கையா இருந்தா நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கும். சரியற்ற கோரிக்கையா இருந்தா நம்மளுடைய அழிவு. அதனால காமம், நம்ம கோரிக்கை எதுல வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது சாதிக்கிறதுக்கு, ஏதாவது அச்சீவ் பண்றதுக்கு, ஏதாவது முயற்சிக்கிறதுக்கு அதுக்கு உபயோகப்படுத்தணும். நம்மளுடைய கோரிக்கை ஒரு லட்சமாகவும் ஒரு நோக்கத்தை போல, ஒரு குறிக்கோள் போல இப்படி இருக்கணும். அதை வேணும் இது வேணும் என்றதுல வைக்க கூடாது. கோரிக்கை சாதிக்கணும் அப்படின்னு வைக்கணும். அப்போ அது கரெக்டா இருக்கும். நம்மளுடைய திறமைக்கேற்றவாறு அந்த சக்தி சரியா பயன்படுத்தி நம்ம வளர்ச்சி அடையறதுக்கு பௌதீகமா ஆன்மீகமா இது காமம். அதுவே அந்த காமம் பார்த்தோம்னா, தட் இஸ் கோரிக்கை பார்த்தோம்னா ஓவரா இருந்தா, மிதிமீந்தி இருந்தா, இதுக்கு புத்தர் திருஷ்ணான்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தா ராவணாசுரு போல இருப்போம். அவர்தான் அதுக்கு உதாரணம். எல்லாமே இருக்கு, எல்லாமே வருது, அவருடைய கண்ட்ரோல்ல மொத்தமே இருக்கு. பஞ்சபூதங்கள், திக்பாலகர், திசைகள் எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இன்னும் வேணும், இன்னும் மற்ற பெண்கள் வேணும், மற்ற யாருக்கு எதை இருக்குதோ அது எல்லாமே எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய அழிவுக்கு தானே காரணமாயிருக்காரு. அடுத்த பாத்தீங்கன்னா குரோதம். எப்பொழுது நம்மளுடைய கோரிக்கை தீரலியோ, கோரிக்கைக்கு யாராவது இடைஞ்சலா வர்றாங்களோ, அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா
நம்மளுக்கு குரோதம் வருது. குரோதம்னா வளர்த்தப்பட்ட கோபம், குரோதம் அப்படின்னு சொல்றோம். அடுத்த பழி கூட வாங்கறதுக்கு போயிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா லோபம். லோபம்னா கெஞ்சித்தனம். உலகத்துல நமக்கு தெரியாமலே இந்த கெஞ்சித்தனத்துல விழுந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளுக்காக சேர்த்தி சேர்த்தி வைக்கிறது. முக்கியமா நம்ம பசங்க அப்படின்ற பிரம்மையில் அவங்களுக்காக சேர்த்து வச்சு அதே உலகத்துல ஒரு வட்டத்திலோ வாழ்ந்து நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு அந்த வளர்ச்சி கூட செலவு பண்ணாமலே, முக்திக்காக கூட செலவு பண்ணாமலே இங்கே விழுந்து இருப்போம் அந்த வட்டத்துல. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காசு மற்ற ஃபெசிலிட்டிஸ் கம்ஃபர்ட்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவற்றை பயன்படுத்திட்டு இந்த ஆன்மாவுக்கு முக்தி கொடுக்கறதுக்கு தேவையானதுக்கு செலவு பண்ணணும். இந்த ஆன்மா முன்னேறதுக்கு செலவு பண்ணணும். வச்சு கூட பௌதீகமா ஆன்மீகமா வளராமலே இருக்கிறதுக்கு காரணம் லோபம். நான் ஒரு சில இடத்துல பார்ப்பேன், புக்ஸு வாங்கறதுக்கு செலவாகும் நினைப்பாங்க. ஆனா அதுவே பௌதீகமான விஷயங்களுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவோம். அங்கே நம்மளுக்கு புத்தி ராங் டைரக்ஷன் பண்ணுது. வேஸ்ட் ஆகுது, செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லும் புக்ஸு. அதுவே பௌதீகமான விஷயங்கள். மற்றது நம்மளே பார்க்கலாம், துணி இருக்கலாம், சாப்பிட்ற பொருள் இருக்கலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணுவோம். ஆனா முக்கியமான விஷயத்துல அது முன்னுக்கு வந்து நம்மளுக்கு ராங் டைரக்ஷன் கொடுக்குது. இங்க பார்த்தோம்னாக்கா துரியோதனர் 5 ஊர் கொடுத்தா போதும் எங்களுக்குன்னு கேட்டிருக்காங்க பாண்டவர்கள். ஆனா அந்த 5 கொடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கு கெஞ்சித்தனம். எவ்வளவு பெரிய ராஜ்யம், 5 ஊர் கொடுக்கறதுக்கு கஷ்டமே கிடையாது. ஆனா அத கூட கொடுக்கறதுக்கு துரியோதனருக்கு மனம் வரல. அப்படியே அவரும் அழிஞ்சு போனாரு. நெக்ஸ்ட் மோகம். மோகம் அப்படின்னாக்கா குருட்டுத்தனம். தட் இஸ் பிளைண்ட்னஸ். கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாது அப்படின்னா அறியாமலத்தனம். திருதராஷ்டிரருக்கு பார்த்தோம்னாக்கா மோகம் ஜாஸ்தி. அவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம், பிசிக்கலா கிடையாது. தட் இஸ் அறியாமலத்தனம். நம்ம சொல்றோம் திட்டும்போது, என்ன கண்ணு மூடி வேலை செய்யறியா, அவங்க அதை செய்யும் போது கண்ணு மூடி இருக்கிறியா அப்படின்னா நம்ம அந்த விழிப்புணர்வுல இருக்க மாட்டோம், அறியாமலத்தனத்திலோ இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். அதே போல அவங்களுடைய மனைவி கூட கண்ணுக்கு துணி கட்டுவாங்க. அப்போ குருடனா இருக்கிறோம்னு அர்த்தம். எங்கே குருடனா இருக்கிறோம்? அவங்களுடைய பிள்ளைகள் பற்றி மோகத்துல இருக்கிறாங்க. துரியோதனர் எந்த தப்பு செய்தாலும் எத பண்ணாலும் இவங்க கண்டுக்கிறதே இல்ல, சொல்றதே கிடையாது. நம்ம கூட பசங்க ஏதாவது தப்பு பண்ணா உங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்திருக்காங்க உன்ன, பசங்களை வளர்க்கிற விதம் இதுதானா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கரெக்ஷன்ஸ் பண்றது இல்ல மோகத்தில். மற்றவங்களுக்கு சொல்றாங்க, நம்ம வீட்டுலவே நம்ம சொல்றது இல்ல. அதனால கரெக்ஷன் பண்ணலைன்னா அது அழிவுக்கு போகும். அவர் கரெக்ஷன் பண்ணி இருந்தா துரியோதனர் இஷ்டத்துக்கு இருக்க மாட்டாரு. அதுதான் மோகம். தட் இஸ் என் பையன் இல்லைன்னா என்னால வாழ முடியாது, அது இல்லைன்னா வாழ முடியாது, இது இல்லைன்னா வாழ முடியாது. இதெல்லாமே மோகம். அதுக்கு ஒட்டி இருக்கிறது, ஒட்டத்துல இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மதம்.
இது கூட துரியோதனர் அவ்வளோ தலகணம் அவருக்கு. எல்லாமே எனக்கு இருக்கு, என் விட மற்றவர்களுக்கு ஜாஸ்தி இருக்கக்கூடாது, இருந்தா ஒத்துக்க மாட்டாரு. அந்த மயசபை போய் மயங்கி அங்கேயே அவமானத்தை எதிர்கொண்டு திரௌபதி வாயிலாக குருக்ஷேத்திர மகாபாரத யுத்தத்துக்கு கொண்டு போனாரு. அவ்வளோ தலகணம். நம்மளே பாக்குறோம், சின்ன விஷயத்தை பெருசு பண்ணிட்டு கொலை பண்றவருக்கும் கொண்டு போறவங்கள நம்மள பாக்குறோம் விதவிதமா. இது மதம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மச்சரம், தட் இஸ் பொறாம. பொறாம அப்படின்னா கடைசியில இருக்கும். தட் இஸ் காம, குரோத, லோப, மோக, மத அனைத்தும் வருது. கோரிக்கை வாயிலாக மொத்தமா வருது ஒன்று ஒன்னா. இவ்வளோ வரும் பொழுது கடைசியாக என்ன ஆயிடுவோம்? எரிஞ்சு போயிருப்போம். அதனால பொறாம வரும் பொழுது வருமா வராதா? எல்லோருக்கும் வரதா செய்யும். பொறாம வரும் பொழுது எனக்கு பொறாம வரது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அங்கேயே அது விலகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். தியானம் செய்ய செய்ய நம்மளுக்கு அந்த சூக்ஷ்மம் புரிஞ்சிரும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, சூக்ஷ்மத்தில் மோட்சம். அந்த புத்தி சூக்ஷ்மம், ஞான சூக்ஷ்மம், தர்ம சூக்ஷ்மம் எப்போ வரும்? தியானம் செய்யும் பொழுது. நமக்குள்ள விழிப்புணர்வு அதிகரிக்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது, மௌனமா இருக்கும் பொழுது அந்த சூக்ஷ்மம் வளரும். எனக்குள்ள தேவையற்ற கோரிக்கை வருது, எனக்குள்ள கெஞ்சுதனம் இருக்கு, எனக்குள்ள பொறாம வருது அப்படின்றது புரிஞ்சுக்கும் பொழுது அதிலிருந்து வெளிய விலகி இருப்போம். இதுக்கு உதாரணம் சிசுபாலன். கிருஷ்ணருடைய அத்தா பையன். அவரு எப்பவுமே ஒரு போட்டி, கிருஷ்ணர் விட நான் கிரேட் அப்படின்னு முயற்சி பண்றதுக்கே வாழ்க்கை முழுசா கஷ்டப்பட்டாரு. அப்போ சின்ன வயசுல அவங்க பிறந்த உடனே, சிசுபாலன் பிறந்த உடனே 4 கையோட விகாரம் அவரு மாதிரி இருக்கிறாங்க. அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க ருஷிகள் சொல்லியிருக்காங்க, யாரு இந்த பையனை தூக்கிட்டாங்களோ அந்த கை போகுதோ அவங்க கையில தான் இவங்களுக்கு மரணம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வந்த ஒவ்வொருத்தரும் தூக்கிடுவாங்க இல்லையா, பசங்களை கைக்கு எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கும் பொழுது கிருஷ்ணர் தன்னுடைய கைக்கு எடுக்கும் பொழுது சிசுபாலனுக்கு அந்த அதிகமா இருக்கிற கை அதிருஷ்யமாயிடுச்சு. அப்போ அவங்க அம்மாவுக்கு புரியுது, இவர் கையில தான் என்னுடைய மகன் சாகு, டெத் இருக்கு அப்படின்னு புரியும் பொழுது கேக்குது, அந்த அம்மா கேக்குது, கிருஷ்ணா என் பையனை நீ மன்னிக்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்லுவாரு, உன்னுடைய பையனுடைய தவறுகள் 100 வரைக்கும் நான் தாங்கி இருப்பேன், அதுக்கு மேல நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் திட்டும் போதெல்லாம், அவரு இவரை அட்டாக் பண்ணும் போது எல்லாமே அந்த தவறுகள் எண்ணி எண்ணி வச்சுக்கிறாரு. 100 முடிஞ்ச உடனே அவரை சுதர்சன சக்கரத்தோட காலி பண்ணியிருக்காரு, வெட்டிட்டாரு. அதனால நம்ம மச்சரம், ஜலசி வரும்போது வைத்து கூசும் எரியும் அப்படின்னு சொல்றோம். அந்த பாடி சிஸ்டத்திலவே நம்மளுக்கு நம்மள எரிய வைக்கிற என்ஜைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி நம்ம எரிஞ்சு போறோம். இது நம்மளுக்கு அரிஷட் வர்க்கங்கள். இது 16
பொறைகள், 14 பொறைகள். அதனால பஞ்சகோஷங்கள், திரிகுணங்கள், அரிஷட் வர்க்கங்கள் இவற்றை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும். அவற்றின் கண்ட்ரோல்ல நம்ம இருக்கக்கூடாது. எஸ் மாஸ்டர்ஸ், கிட்டத்தட்ட நம்மளுடைய சப்ஜெக்ட் முடிஞ்சது. இதே நம்மளுக்கு உத்தரகீதையில கூட இருக்குது. இத சொல்லி நான் இது முடிச்சிரு. தேகோ தேவாலயா ஜீவோ தேவோ சனாதனஹ தஜேத ஞான நிர்மால்யம் சோஹம் பாவேன பூஜையேத்து. சோஹம் அப்படின்னாக்கா திருப்பிட்டோம்னா ஹம்சா. ஹம்சான்னா சுவாசத்தை கவனிப்பதால நமக்குள்ள இருக்கிற கடவுளை நம்ம உணர முடியும். இந்த அனைத்து கோஷங்கள், அனைத்து குணங்கள், அரிஷட் வர்க்கங்கள் அனைத்தும் தாண்ட முடியும். இதுல கொஞ்சம் ஒரு சில கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. 1 ஆன்மா, 24 தத்துவங்கள், 24 + 1 பஞ்ச விம்சத்தின்னு சொல்லுவாங்க. அந்த 24 தத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சபூதங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், மனோபுத்தி சித்தாஹங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் விளக்கமா விவரமா சொல்லியிருக்காங்க. இதுதான் மாஸ்டர்ஸ். அடுத்த இன்னொரு தடவை நம்மளுக்கு இந்த செஷன்ஸ்ல இந்த டாபிக் கூட நம்ம விரிவாக தெரிந்து கொள்வோம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.